எல்லோரும் மரணமாவார்கள். அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் ஏற்படும். இன்னஹுல் யௌம், அது என்ன நாள்? என்ன நாள்? தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தான் பெற்ற குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒட்டகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். அது குடிபோதை அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனையின் காரணமாக. இன்னஹுல் யௌம், எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சலீனி மின் மாலி மா ஷி'தி, என் செல்வத்திலே என்ன வேண்டும் கேள், உன்னை அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. இன்னஹுல் யௌம், தந்தை தாயை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய நாள். தாய் பிள்ளைகளை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து. ஏன்? அவர்களின் நிலைமைகள் தான் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரியக்கூடிய நாள். இன்னஹுல் யௌம் வனுஃபிக ஃபிஸ்-ஸூர் ஃபஸா'iக மன் ஃபிஸ்-ஸமாவாத்தி வமன் ஃபில்-அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைத்தும் மூர்ச்சையாகி விடக்கூடிய நாள். ஒரு சூர் ஏற்படும் பொழுது வானம் அழிந்து விடும், பூமி அழிந்து விடும், கடல்கள் நெருப்பாக மாறிவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், மலைகள் ஒன்றோடு ஒன்றாக மோத ஆரம்பித்து விடும், பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும், நடுக்கங்களால் இந்த பூமி சூழப்படும், அனைவர்களும் மரணமாவார்கள். இன்னஹுல் யௌம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உலகத்தை அழித்ததற்கு பிறகு, வானத்தை அழித்ததற்கு பிறகு, மலக்குகளை ஜின்களை அல்லாஹ் அழித்ததற்கு பிறகு, அல்லாஹ் தன்னுடைய ஒரு விரலில் வானத்தை ஆக்குவான், இன்னொரு விரலில் பூமிகளை ஆக்குவான், இன்னொரு விரலில் மலையை ஆக்குவான், இன்னொரு விரலில் மரங்களை ஆக்குவான், இன்னொரு விரலில் தான் படைத்த அத்துணை படைப்புகளையும் ஆக்கிவிட்டு சொல்லுவான், அனல் மலிக் லிமனில் முல்குல் யௌம் ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் முலூக்குல் அர்த். உலகத்தின் அரசர்கள் எங்கே? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஆணவம் கொண்டவர்கள் எங்கே? அனல் மலிக், நான் அரசர் என்று கூறி மறுபடியும் சூரை ஊத வைப்பான். மறுபடியும் எல்லோரும் எழுந்து வருவார்கள். எப்படி மரணமானார்களோ அப்படியே. எந்த நிலையில் மரணமோ அதே நிலையில் மறுமையில் எழுப்புதல். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபாத்தன் உராத்தன் ஊர்லன், ஆடை இல்லாதவனாக, செருப்பு இல்லாதவனாக, நிர்வாணமாக, ஆடை இல்லாதவனாக, செருப்பு இல்லாதவனாக, ஹத்துலா செய்யப்படாதவனாக எழுந்து வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருக்கும் பொழுது ஒருவரை பார்க்க நேரிடுமே ஆயிஷா, அந்த நாளுடைய வேதனை அதைவிட பயங்கரமாக இருக்கும். இன்னஹுல் யௌம், சூரியன் ஒரு மைல் தூரம், அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் வடிந்தோடி கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இன்னஹுல் யௌம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு. இன்னஹுல் யௌம் وَيَوْمَ تَشَقَّقُ السَّمَاءُ بِالْغَمَامِ وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنزِيلًا. மலக்குகள் அணி அணியாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஏன்? கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக். அல்லாஹ் வருவான், மாஷரிலே அல்லாஹ் வருவான். மாலிக் யௌமித்தீன். எதற்காக? நபிமார்கள் எல்லோரும் அச்சத்திலே நஃப்ஸி நஃப்ஸி,
ஆதம், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிமுஸ்ஸலாம். إن ربي غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. என் ரப்பு இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இன்னஹுல் யௌம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அர்ஷுக்கு முன்னால் விழுந்து அல்லாஹ்வை புகழ்வார்கள், கண்ணீர் மல்க. இந்த அழுகைக்கு பிறகு, இந்த புகழ்ச்சிக்கு பிறகு மறுமையிலே அல்லாஹ் முதலாக பேசக்கூடிய வார்த்தை ஏற்படக்கூடிய நாள், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் ஸல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. மறுமையிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கிறேன், ஷஃபாஅத் செய்யுங்கள், உங்கள் ஷஃபாஅத்தை அங்கீகரிக்கிறேன். இன்னஹுல் யௌம் முஹம்மது ரசூலுல்லாஹ் முதலாக பேசக்கூடிய வார்த்தை, யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. யா அல்லாஹ் என் சமூகம், யா அல்லாஹ் என் சமூகம் என் பிள்ளைக்காக உன்னிடத்திலே வரவில்லை, யா அல்லாஹ் என்னுடைய மனைவிகளுக்காக உன்னிடத்திலே வரவில்லை, யா அல்லாஹ் என் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் வந்திருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய நாள். இன்னஹுல் யௌம், இன்னஹுல் யௌம். எல்லோர்களும் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாஅத்திற்கு பிறகு, நபிமார்களுடைய கேள்விக்கு பிறகு தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய நாள். قال تعالى وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك اقرأ كتابك اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது கழுத்திலே போடப்பட்ட ஏடு அவனுக்கு புத்தகமாக மாற்றி கொடுக்கப்படும். அவன் செய்த அனைத்து அமல்களும் சிறிய பெரிய நேரம் முதற்கொண்டு, நிமிடங்கள் முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கும். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், யா இலாஹி யா இலாஹி, உன் புத்தகத்தை நீ படி. நீ வாழ்க்கையிலே செய்த அமல்கள் என்ன செய்தாய், படி படி. உனக்கு நீயே தீர்ப்பு செய். யாருக்கு வலதுகரத்திலே கொடுக்கப்படும் அவர் வெற்றியாளர், இடதுகரத்திலே கொடுக்கப்படுபவர் நரகவாதி. யா அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் கரங்களை பேச வைப்பான், தோளை பேச வைப்பான். லிம ஷஹித்தும் அலைனா, எங்களோடு இருந்து பூமியில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாயே. இந்த உலகத்தில் உள்ள எல்லோர்களையும் பேச வைத்த அந்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்திருக்கிறான். நீ செய்த அமல்களை உனக்கே சொல்லுகிறேன், கேள். மூன்றாவது விசாரணை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தராசை நிறுத்துவான். அவர்களின் அமல்களை ஏற்ப. தராசின் எடை கணந்தால் அவர் வெற்றியாளர், தராசின் எடை குறைந்து விட்டார் அவர் தோல்வியாளர். அடுத்த ஒரு விசாரணை, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹுல்லாஹ். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோர்களோடும் தனித்தனியாக பேசுவான். உங்களுக்கும் அந்த ரஹ்மானுக்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். யா அல்லாஹ்,
யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ அவர் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நல்லவர்கள் வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் எளிதாக விசாரிப்பான் என்று சொல்கிறானே, நீங்களோ விசாரணை செய்தாலே வேதனை என்று சொல்கிறீர்களே. அல்லாஹ் நல்லவர்களை விசாரிக்க மாட்டான் ஆயிஷா. அல்லாஹ் நல்லவர்களுக்கு அமல்களை எடுத்து காட்டுவான், அவ்வளவுதான். தீயவர்களை அல்லாஹ் துருவி துருவி விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் நாளை மறுமையில் திரை போடப்படும். அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்கி அவனுடைய பாவங்களை நினைவு கூறுவான். அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? யாரும் இல்லாத நேரத்தில் யாருடைய பார்வையும் இல்லை என்ற செய்தாயை தெரியுமா? அத்தஅரிஃபு தம்ப கதா, உன் உள்ளத்திலே ஒன்றை மறைத்து செயல்களால் வெளிப்படுத்தினாயே வேறொன்றை தெரியுமா? உனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் தெரியும். யா அல்லாஹ், அஞ்சி விடுவான், பயந்து விடுவான், அவ்வளவுதான். ரப்பே பாவங்களை நினைவு கூர்ந்து விட்டான், என் கதை முடிந்து விட்டது என்று நினைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், வ இன்னி கத் சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி அக்ஃபிருஹா லக்கல் யௌம். அடியானே, அந்த பாவங்களை உலகத்திலே நான் மறைத்தேன், இன்றைய தினம் யாருக்கும் தெரியாமல் உன்னை மன்னிக்கிறேன் செல். நல்லவர்களின் விசாரணை. தீயவர்களை அல்லாஹ் துருவி துருவி கேட்பான், ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய். அந்த விசாரணையின் முடிவு நரகமாக அவனுக்கு அமையும். யாருக்கு பயம் இருக்கிறது மூமின்களை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு? யாருக்கு பயம் இருக்கிறது? وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى, அவர்களுக்கு சொர்க்கம். உமர் இப்னுல் கத்தாப் பயந்தார்கள். மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ் என்று நிறுத்தினால் என்ன பதில் சொல்லுவேன்? உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்வி. பாலைவனத்திலே திரிந்து கொண்டிருக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப். உஸ்மான் இப்னு அஃபான் வருகிறார்கள். யா உமர் அமீருல் முஃமினீன், என்ன தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? பைத்துல் மாலுடைய ஒட்டகம் ஒன்று காணாகிவிட்டது, அதை தேடிக் கொண்டிருக்கிறேன். அது தொலைவதை குறித்து அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அமீருல் முஃமினீன், நிழலுக்கு செல்லுங்கள், குளிர்ந்த வானத்தை அருகுங்கள். நீங்களா தேடுவது? உங்களுக்கு பதிலாக யாரையாவது ஒருவரை தேடச் சொல்லலாம். உமர் இப்னுல் கத்தாப் சொல்லுவார்கள், யா உஸ்மான் உத் இலா லிர்திக், நீ நிழலுக்கு செல், நீ குளிர்ந்த வானத்தை அணுகு. நாளை வறுமையிலே அல்லாஹ் இதை குறித்து என்னிடத்திலே விசாரணை செய்தால் நீ பதில் சொல்லுவாயா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தமூன் என்ற ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை பார்த்து பார்த்து அபூ தர்தா வளர்த்தார்கள். அந்த ஒட்டகத்தின் மீது யாராவது சுமையை ஏற்ற வந்தால் சொல்லுவார்கள், இவ்வளவுதான் அந்த ஒட்டகம் தாங்கும், அதற்கு மேல் ஏற்றாதீர்கள். மரணமாக கூடிய நேரத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னார்கள், யா தமூன், யா தமூன், யா தமூன், உன் சக்திக்கு மேல் நான் சிரமம் கொடுக்கவில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் எனக்காக வாதிட்டு விடாதே. ஒரு ஒட்டகம். மனைவிக்கு துரோகம் செய்பவர்கள் எத்துணை பேர், வேலையாட்களை கொடுமை செய்பவர்கள் எத்துணை பேர், இவருடைய வெறுப்பை கொண்டு இந்த பூமியிலே வாழ்பவர்கள் எத்துணை பேர். இவர்கள் நாளை மறுமையில் இவர்களுக்காக அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றால் என்ன பதில் சொல்வார்? அபூ தர்தா ஒரு ஒட்டகத்தை பயந்தார். அல்லாஹ்விற்கு முன்னால் எனக்காக வாதிட்டு விடாதே தமூனே. கண்ணியத்துக்குரியவர்களை, மறுமையை அஞ்சுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன், ஜனைது. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பிக் கொள்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள், ஜனைது, தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. மாயிஸை திருப்பி அனுப்பியது போன்று என்னை திருப்பி அனுப்பி விடாதீர்கள், தண்டனையை கொடுங்கள். அதற்கு சாட்சியாக என்னுடைய கற்பம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கற்பம் தரித்ததற்கு பிறகுவா பார்க்கலாம்.
கற்பம் தரிக்கிறார்கள், மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே விரைந்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, குழந்தை பெற்று விட்டேன், தண்டனையை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரம்மா இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள்? இந்த குழந்தை பால் குடியை மறந்ததற்கு பிறகுவா? ஓடி வருகிறார்கள். குழந்தை பால் குடியை மறந்ததற்கு பிறகு கையிலே சிறிய ரொட்டி துண்டுகளை வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், இந்த குழந்தை பால் குடியை மறந்து விட்டது, உணவை சாப்பிடுகிறது. யா அல்லாஹ், என்ன தண்டனை? கல்லால் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும் அந்த பெண். ஏன் தான் கொலை செய்யப்படுவதை அந்த பெண் விரும்பினார்? இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையாகிய இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டால் மறுமையின் தண்டனையிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ன என்ற பயம் யாருக்கு இருக்கிறது? தொழிலிலே மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? குடும்ப வாழ்வில் மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? வியாபாரத்தில் மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? பிறருடைய விஷயத்தில் மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? தவறான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு மறுமையை அஞ்சுபவர்கள் எத்துணை பேர்? அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, சஹீஹான அறிவிப்பாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையில் ஒருவன் திகானுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான். அவன் நன்மைகள் எல்லாம் தூசிகளாக மாற்றப்படும். ஏன்? தொழுகையை மறந்தானா? விபச்சாரம் செய்தானா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அந்த நன்மை அளிக்கப்படுபவன் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டான். யா அல்லாஹ், ஏன் அளிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே? وَإِذَا خَلَوْا بِمَحَارِمِ اللَّهِ انْتَهَكُوهَا. கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டால், ஜன்னல் கதவுகள் மூடப்பட்டு விட்டால், யாருடைய பார்வையும் இல்லாத பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்பதை மறந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்தான். தனிமையில் பாவம் செய்தல் மறுமையில் நன்மைகளை பாழாக்கிவிடும். மனில் முஃப்லிஸ், பரம ஏழையா? சஹாபாக்கள் சொன்னார்கள், திருகம் இல்லாதவன், தீனார் இல்லாதவன், உலக வாழ்க்கையின் நிஅமத்துகள் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பரம ஏழை, தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான், ஆனால் ஒருவரை அடித்திருப்பான், ஒருவரை பற்றி புறம் பேசியிருப்பான், பிறருடைய மானங்களை சூறையாடி இருப்பான். அதனால் அவருடைய நன்மைகள் பங்கு வைக்கப்பட்டு நன்மைகள் இல்லாத பொழுது அவர்களின் பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவானே, அவன்தான் பரம ஏழை. எத்துணை பேருக்கு பயம் இருக்கிறது தன் நாவை குறித்து? இப்படி பேசினால், இப்படி பிறருடைய மானத்தை சூறையாடினால், பிறரின் குறைகளை வெளிப்படுத்தினால், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரித்து விட்டால் என் நிலைமை என்ன? என்ற பயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக அவனுக்கு சொர்க்கம் அல்லது நரகம் என்று தீர்ப்பளிப்பான். قال تعالى يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها
السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ. இரண்டு கூட்டம் தான். ஒன்று நர்பாக்கியசாலி, இன்னொன்று துர்பாக்கியசாலி. நர்பாக்கியசாலி நிச்சயமாக சொர்க்கம் நுழைந்தே தீருவான். வானம் பூமிகள் இருக்கும் காலம் எல்லாம் நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருப்பான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு. துர்பாக்கியசாலி நிச்சயமாக நரகம் நுழைவான். அமல்களை இழந்தவன், அமல்கள் இல்லாதவன், மறுமையின் அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வை சந்தித்தவன் நிச்சயமாக நரகம் நுழைவான். இத்தகுன்னார் இத்தகுன்னார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தினும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கம் மா லா ஐனுன் ரஅத் வலா உذுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதும் அதன் சொர்க்கத்தின் சப்தத்தை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது. யாருக்கு இது? யாருக்கு இது? இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், வஸீகல்லதீன தக்கவ், அல்லாஹ்வை பயந்தவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள். யா அல்லாஹ், சொர்க்கம் பூஞ்சோலை அல்ல, தோட்டம் அல்ல. உலகத்தில் வாழ்கிறோமே ஒரு சின்ன இடத்தில், அதை வாங்குவதற்கு உலகத்தை அளித்தோமே, வாழ்நாளை அளித்தோமே, அது போன்ற இடம் அல்ல. சொர்க்கத்தின் கடைசி மனிதன் நரகத்தில் இருந்து வேதனை அனுபவித்த அல்லாஹ்வை கதறுவானே, அல்லாஹ், நான் தான் உன்னை ஈமான் கொண்டவர்களில் இறுதியானவன், வெளியாக்கியா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், அடியானை கொடுக்கிறேன், இதற்கு மேல் எதையும் நீ கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், வாக்களிக்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவான். அவனுக்கு முன்னால் ஒரு மரம் தோன்றும். சிறிது காலத்திற்கு பிறகு கேட்பான், யா அல்லாஹ், நரகத்திலே வந்தவன், அந்த மரத்தின் நிழலிலே ஓய்வெடுக்கிறேன், அவகாசம் கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று கூறினாயே, யா அல்லாஹ், இப்போது சொல்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். சரி, கொடுக்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க கூடாது. மரம் கொடுக்கப்படும், இன்னொரு மரம் ஏற்படும் அவனுக்கு முன்னால். யா அல்லாஹ், இந்த மரத்தை விட அந்த மரம் அழகாக இருக்கிறது, அந்த மரத்திற்கு சென்று விடுகிறேன். அல்லாஹ் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே. அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், இதற்கு மேல் யா அல்லாஹ் எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் கூறுவான், இதை தருகிறேன், இதற்கு மேல் எதையும் என்னிடத்திலே கேட்கக்கூடாது. இங்கே ஒரு கேள்வி, நில்லுங்க. அந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார்? 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 அல்லாஹ். ஏன் தோற்றுவித்தார்? இவன் சொர்க்கம் நுழைவதை அல்லாஹ் விரும்புகிறான். இவன் விரும்புகிறானோ இல்லையோ, நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வந்தால் அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். உதாரணம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பாலைவனத்திலே ஒருவன் பயணம் செய்து வருகிறான், உறங்குகிறான். தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் நிறுத்தி எழுந்து பார்க்கிறான், உணவும் இல்லை, வாகனமும் இல்லை. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கருதி மறுபடியும் உறங்கி எழுந்து பார்க்கிறான். மரணத்தை எண்ணி உறங்கியவன் விழித்து பார்த்தால் வாகனமும் உணவும் நிற்கிறது. அப்போது சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அபதுக், அல்லாஹும்ம அன்த அபதி வ அன ரப்புக். மஅதல்லாஹ், மகிழ்ச்சியின் எல்லையில்
என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பது தெரியாமல் தடுமாறி சொல்கிறான், யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன்றம். அவ்வளவு மகிழ்ச்சி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அடைபவனை விட ஒரு அடியான் பாவம் செய்து குற்றம் செய்து தன்னை நோக்கி திரும்பி வந்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் மூமின்களே. தொழாதவர்கள் தொழுங்கள், அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். குர்ஆனை ஓதாதவர்கள் ஓதுங்கள், அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அந்த அடியான் பார்ப்பான் இறுதியாக, சொர்க்கம் யா அல்லாஹ், அங்கே நுழைந்து விடுகிறேன், செல் செல். உள்ளே வந்து பார்ப்பான், எல்லாம் மூடி இருக்கும், யா அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் இல்லை. ஆசை ஆசை ஆசை. பல ஹதீஸ்களிலே வருகிறது, அனைத்தையும் ஒன்று சேர்த்து சொல்கிறேன். 5 முறை சொல்லுவான் அல்லாஹ் ஆசை வை என்று, 5 முறை சொல்லுவான். ஆசை வைத்து விட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், நீ ஆசை வைத்ததையும் நீ வாழ்ந்து வந்தாயே அந்த உலகம், உன் வீடல்ல, உன் வீடல்ல, உன் வீடல்ல, இந்த உலகம் அதை விட 10 மடங்கு பெரிய உலகத்தை தருகிறேன், செல். நின்று பார்த்து சொல்லுவான், அமலுக்கு அரசா கேலி செய்கிறார்கள். அந்த மனிதர்கள் நம்ப முடியவில்லை. உலகத்துடைய வாழ்நாளை எல்லாம் கணித்து ஒரே ஒரு வீட்டை இந்த பூமியில் ஒரே ஒரு சின்ன மூலையில் அமைத்தேன். நரகத்தில் இருந்து இறுதியாக வெளியே வந்த எனக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமா? கேலி செய்யாதே யா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், கேலி செய்வது என் குணம் அல்ல அடியானே, செல். அவன் சென்று பார்ப்பான், உலகத்தை விட 10 மடங்கு பெரிய உலகம் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வந்தவனுக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்களை பின்பற்றுவதை கொண்டே தன் வாழ்க்கையை கழித்தவனுடைய அந்தஸ்து என்ன? ஆம், இதுவெல்லாம் அருள் அல்ல. உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம், கோடி மடங்கு சொர்க்கம் கிடைத்தாலும் அருள் இது அல்ல. உண்மையான அருள் இது அல்ல. எது உண்மையான அருள்? அல்லாஹ் சொர்க்கவாதிகளை எல்லாம் அழைத்து கேட்பான், ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், பொருந்திக் கொண்டீர்களா? போதுமா உங்களுக்கு? நீங்க திருப்தியா இருக்கீங்களா? பெண்கள், சொர்க்கத்தின் மாளிகைகள், மரங்கள், யா அல்லாஹ் இதை விட எப்படி யா அல்லாஹ் உன்னை திருப்திப்படாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் கூறுவான், இதை விட ஒன்றை, சிறப்பான ஒன்றை உங்களுக்கு கொடுக்கட்டுமா? அது என்ன யா அல்லாஹ்? இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன். ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா. இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை, இதுதான் சொர்க்கத்துடைய ஒட்டுமொத்த அருள். எதற்கு காலை வரும் பொழுது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று அழைக்கப்பட்டவுடன் முதல் சஃபிலே நின்றார். இந்த வார்த்தையை கேட்பதற்காக அந்த ரப்புடைய நாவில் இருந்து. எதற்கு தான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து சக்காத்தையும் சதக்காவையும் வாரி வாரி வழங்கினான்? இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காக. இல்லுங்கள், அதை விட ஒன்று இருக்கிறதா? ஆம் ஆம், இந்த வார்த்தையை விட இதற்கு மேல் ஒரு அருள் இருக்கிறது சொர்க்கத்தில். தன்னை படைத்த இறைவனை 2 கண்களால் பார்ப்பது. யா அல்லாஹ், யா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான். உறக்கம் அவனுக்கு தேவையில்லை. தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். அவனை பார்க்க விடாமல் இருப்பதற்கு ஒரு திரை இருக்கிறது, ஹிஜாபுஹுன் நூர், வெளிச்சம். அந்த ஹிஜாபை, அந்த திரையை யாராவது அகற்றினால் அந்த ஒளிப்படும் தூரம் வரை இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும். அந்த ரப்பை சொர்க்கத்திலே 2 கண்களால் பார்ப்பது
ஒட்டுமொத்த சொர்க்கத்தை விடவும் ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அந்த ரப்பை ஒரு நிமிடம் நின்று 2 கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த ஒட்டுமொத்த சொர்க்கம் கிடைத்தவனை விட சிறந்தது. மூமின்களே, மறுமைதான் எம் உலகம், மறுமைதான் எம் உலகம். வாழுங்கள் அதற்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அந்த அறைக்கு சென்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது ரசூலுல்லாஹுடைய முதுகில் அந்த பேரித்தம்பழத்துடைய ஈச்சை பாலை மரத்தின் ஓலைகளுடைய அடையாளங்கள் இருந்தது. அழுதார்கள். உமர் அவர்களை, ஏன் அழுகிறீர்கள்? கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய கோட்டையிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் அவர்களுக்கு இருப்பதை வைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழும் பொழுது அல்லாஹுடைய தூதராகிய நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலா? அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা? உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை? நம்முடைய நோக்கம் அதுதான் மூமின்களே. அல்லாஹ் கொடுத்த இந்த உலக வாழ்க்கை இன்றோ நாளையோ எனக்கும் உங்களுக்கும் முடிவடையும். என் மரண செய்தியோ உங்களுடைய மரண செய்தியோ நிச்சயமாக என்னுடைய காதுகளில் எட்டியே தீரும். யாரும் தப்பிக்க முடியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். எம்மை தயார்படுத்துங்கள் அமல்களை கொண்டு அந்த ரப்பிற்கு முன்னால் நிற்பதற்காக. அல்லாஹுடைய அச்சத்தை கையிலே எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் நாலாபுறங்களும் உலாவாருங்கள். அல்லாஹுடைய கடமைகளை பின்பற்றுங்கள். அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டுவான். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் லேசாக்குவான். நம்முடைய இறுதி தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்து மரணமாக கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். மூமின்களை, தயாராகுங்கள். இந்த ஒரே ஒரு கேள்விதான் இந்த உரையுடைய ஒட்டுமொத்த சுருக்கமும். இப்போது எனக்கு மரணம் வந்தால், இந்த நேரத்திலே மலக்குல் மௌத் எனக்கு முன்னால் வந்தால், என்னை அழைக்க வந்தால், வெளியே வா உயிரை என்று அழைத்தால், யாரும் பாதுகாக்க முடியாத அந்த நேரத்தில் சென்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த ரப்பை செல்லுவதற்குரிய ரப்பை சென்று பார்த்து அவனுக்கு முன்னால் நிற்பதற்குரிய அமல்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? அந்த ரப்புடைய பொருத்தத்தோடு தான் இந்த நிலையில் நான் வாழ்கிறேனா? அந்த ரப்பு என்னை அழைத்தால் அந்த பொருத்தத்தோடு அவனை சந்திப்பதற்கு நான் தயாரா? என் மரணம் வந்தால் மகிழ்ச்சியோடு முஸ்லிமாக மரணிக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹோடு மரணிக்கிறேன் என்ற ஒரு நிலைமை ஏற்படுமா? அல்லது உலகமெல்லாம் கூறினாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை என் நாவிலே தடுமாற்றத்தோடு சொல்ல முடியாத நிலைமை ஏற்படுமா? கபரிலே வைத்தால் என்னுடைய விசாரணை இருக்கும். அந்த விசாரணைக்கு நான் பதில் சொல்லுவேனா? மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் அமல்களை குறித்து ஏட்டாலும் என்னை உடலுள்ள உறுப்புகளாலும் தராசாலும் அவன் இடத்தில் நேரடியாக விசாரித்தும் கேள்விகளை கேட்டால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அந்த ரப்பு என்னை விசாரித்தால், என்னை படைத்தவன், எனக்கு உயிரை கொடுத்தவன், எனக்கு உணவை கொடுத்தவன், குடும்பத்தை கொடுத்தவன், நியாமத்துகளை கொடுத்த அந்த அல்லாஹ் என்ன செய்தாய் அடியானை என்று சொன்னால், என் பாவங்களை அந்த ரப்புக்கு முன்னால் எப்படி முறையிடுவேன்? அந்த பாவங்கள் இருந்தெல்லாம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடிதான் இந்த நேரத்தில் நான் வாழ்கிறேனா? அல்லது இன்னும் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்களும் பாவ மன்னிப்பை பெறாத குற்றங்களும் இருந்து கொண்டிருக்கிறதா? அல்லாஹுவை அந்த பாவத்தோடு சந்தித்தால், அல்லாஹ் என்னை மன்னிக்கவில்லை என்றால் நரகத்தை தவிர எதுவும் கூலியாக கிடைக்காது. நன்மைகளை செய்து என் ஏட்டை நன்மைகளால் நிரப்பி வலது கரத்திலே என் ஏடு கொடுக்கப்பட்டால் எனக்கு சொர்க்கத்தை தவிர கூலியாக அல்லாஹ் எதை தருவான்? அப்படி தந்தால் அந்த சொர்க்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு கொடுப்பானே, அதை விட சிறந்த வாழ்க்கையா நான் தேடுகிறேன் இந்த உலகத்திலே. அதற்கு பதிலாக அபூஜஹலும் ஃபிர்அவுனும் காரூனும் கொடிய முனாஃபிக்குகளும் இருக்கக்கூடிய நரகத்திலா இப்படி இருக்கக்கூடிய நான் சென்றடைவேன்? அதை பயப்பட வேண்டாமா என்ற கேள்விகளோடு, என்ற விசாரணையோடு எம்முடைய வாழ்க்கையை நகர்த்தினால்
உமர் அவர்கள் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, யார் இந்த உலகத்திலே தன்னை விசாரித்து கொண்டானோ அவனுக்கு நாளை மறுமையின் விசாரணை லேசாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுப்பாடாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையிலே எம்மை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.